வணக்கம். இன்றைய நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால், நாம் பேசுவதற்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அவயம், நம் உடம்பிலே காணப்படக்கூடிய ஒரு அவயம். அந்த அவயம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும், நாக்கு. ஒவ்வொருவரும் தன்னுடைய நாவை முடிந்தளவு கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஏனென்றால், யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு என்று திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளிலே கூறியிருக்கிறார்கள். ஆகையினாலே ஒவ்வொருவரும் தன்னுடைய நாவை கண்டிப்பாக அடக்கி வைக்க வேண்டும். அதை குறித்து வேதம், பைபிள் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது: என் சகோதரரை, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். என்ன சொல்கிறது? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்ற இந்த வசனம் சொல்கிறது. ஏன் போதகர்களை குறித்து சொல்கிறது என்றால், போதகம் சொல்வது என்பது தன் நாவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில். எப்படி ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்கிறாரோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே மக்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆசானாக இருப்பவர் யார் என்று கேட்டால் அவர்தான் போதகர்கள். ஆகையினாலே அந்த போதகர்கள் தன்னுடைய நாவினை மிகுந்த கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முதல் வசனமே அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறது என்றால், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கிக்கொள்ள. கடிவாளம் என்பது எதிர்க்கப்படுகிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்தின. பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு உதாரணம் பாருங்களேன். குதிரைகள், நம்முடைய அநேகர் குதிரைகளை பயன்படுத்துகிறோம். குதிரை நம்மை விட ரொம்ப பலமான ஒரு விலங்கு. அப்படியாக இருந்தாலும் கூட அந்த விலங்கை நாம் கட்டுப்படுத்துகிறோம். நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றால் போல் நாம் விரும்புகிற இடத்திற்கு செலுத்துகிறோம். எப்படி செலுத்துகிறோம்? அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு, கடிவாளத்தின் மூலமாக அந்த குதிரையை நாம் கட்டுப்படுத்துகிறோம். அதுபோலதான் ஒருவன் சொல் தவறாதவனானால் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒருவன் எப்படி தன் வார்த்தைகளை, தன் சொல்கின்ற வார்த்தையிலே உண்மையும் உத்தமமாய் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கடிவாளம் பூட்டப்பட்ட ஒரு குதிரையை போன்றவன். ஏன் அப்படி சொல்கிறான் என்றால், அந்த குதிரை அந்த கடிவாளத்தின் மூலமாக சரியான திசையிலே வழிநடத்தப்படுகிறது. அதே போல இன்னும் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது என்றால், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படுகிறது. அவ்வளவு பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பலாக இருந்தாலும் கூட அந்த சின்ன சுக்கான் என்பதுனால அது திருப்பக்கூடிய அந்த ஸ்டியரிங் என்று சொல்லலாம், அல்லது ஹேண்ட்பார் என்று கூட சொல்லலாம். அதை திருப்பக்கூடிய அந்த சுக்கானாலே அது என்ன செய்கிறது? தன் போகின்ற திசைக்கு அது திருப்பப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுபோலத்தான் நம்முடைய நாவும் அந்த சுக்கானை போல நம் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆள்கின்றது என்று பார்க்கிறோம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது என்று பார்க்கிறோம். நாவும் நெருப்பு தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாவை எப்படியெல்லாம் ஊமைப்படுத்துகிறார்கள். எப்படி ஒரு குதிரை தன் குதிரையை கடிவாளத்தை கொண்டு அடக்குகிறோமோ அதுபோல் நாவை அடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதே போல் எப்படி தன் சுக்கானாலே மிகப்பெரிய கப்பல்களை நாம் திருப்புகிறோமோ அதுபோல நம் நாவை சரியான திசைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, நாவை நெருப்புக்கு ஒப்பிடுகிறார்கள். ஒரு சிறிய நெருப்பு மிகப்பெரிய காட்டையை கொளுத்திடுகிறது. அதுபோல நாம் சொல்கின்ற ஒரு சிறிய வார்த்தை, நாம் பேசுகின்ற ஒரு சிறிய வார்த்தை, அல்லது வாய் தவறி அல்லது நாம் ஒரு பதற்றத்திலே கோபத்திலோ நாம் சொல்கின்ற வார்த்தை இந்த மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி வரும். அதனால்தான் ஒரு திருவள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்கின்றார்கள்,
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு தீயினால் ஒருத்தர் சுட்டா கூட அந்த தீ ஆறிடும், அந்த தீப்புண்ணு ஆறிடும். ஆனால் வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள்னாலே ஒருவரை நாம் காயப்படுத்துகிற பொழுது அந்த காயம் ஆறாத வடுவாக இருக்கும். வடு என்பது தான் புண்ணுக்கு அடுத்தபடியாக இருப்பது, ஆறாத வடுவாக இது இருக்கும் என்று பார்க்கிறோம். அதனால தான் வேதம் மிக அருமையாக சொல்கிறது, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாவும் என்பது நாவும் கூட ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் நினைத்த இன்றைய காலகட்டங்களிலே ஒவ்வொருவரும் தன் நினைத்த விதமாக பேசுகிறார்கள், மனம் போன போக்கில் பேசுகிறார்கள். அனைவரும் கருத்து சுதந்திரம் என்ற வகையிலே ஒவ்வொருவரும் தான் நினைத்ததையெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், தன்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகையினாலே நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாயும் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. பாருங்க, இந்த நாவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு விஷம் நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஒரு நாவனாலே ஒருத்தர் கடவுளை நம்ம மனோட துதிக்கிறோம், அதே நாவனாலே ஒரு மனுஷனை சபிக்கிறோம். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவனுடைய ரூபமாயும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிற மனுஷன் நம்ம என்ன செய்கிறோம்? அதை சபிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க அது ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஏற்படக்கூடாது, வரக்கூடாது. அதே போல் ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று அருமையாக அந்த வார்த்தைகளை குறித்து சொல்லுவதை பார்க்க வேதம் மிக இந்த யாக்கோபு பகுதியிலே மிக அருமையாக அந்த நாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. ஆகையினால தான் அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று சொல்கிறார்கள். போதகர்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். போதகர்கள் ஒவ்வொருவரும் தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள். என்னென்னலாம் பேச வேண்டுமோ எல்லாம் பேசுகிறார்கள். போதகர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கிறது. சாதாரண மனிதர்களை போலத்தான் போதகர்களும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் கூட, சாதாரண மனிதன் கூட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்றால் அதை பொறுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் போதகர்களுக்கோ அப்படி ஒரு வார்த்தையும் அவர்கள் பொறுத்து கொள்வது கிடையாது. இந்த வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டும், அவர்களை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்போக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல கருத்து மோதல்கள், ஒரு போதகரை பற்றி மற்றொரு போதகர்கள் அப்படிப்பட்ட கருத்து மோதல் நடக்கிறது நாம் பார்க்கின்றோம். அதே போல தேவன் சொல்லாத காரியங்களே இது தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் என்று தங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம்.